படம் ஆக்சுவலி நம்மளுக்கு படம் நல்லா இருக்குது. ஆக்சுவலி நீங்கள் தான் சொல்லணும் படம் எப்படி இருக்குன்னு. என்னென்னா நாம் ஆல்ரெடி நடிச்சிருக்கோம். ஸோ நம்மளுக்கு இந்த கதை பற்றியெல்லாம் தெரியும். ஆனால் கரெக்ட் ஜட்ஜ்மெண்ட் வந்து நீங்கள் வியூவர்ஸ் எல்லாம் சொல்லிட்டேன்னா ஹாப்பியாக இருக்கும். எல்லோரும் பார்த்துட்டு சொல்லுங்கள். எல்லோரும் பொங்கலுக்கு டிடிடி பார்த்துட்டு ப்ளீஸ் லெட் அஸ் நோ யுவர் குட் ஃபீட்பேக்ஸ். இது டிடிடி படம் பார்த்துட்டு வரேன். படம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஜீவா வந்து ஒரு பஞ்சாயத்து தலைவராக இருக்கார். ஊரில் ஒரு கல்யாணம் நடக்குது. ஸோ அவர் தான் முன்னே நடத்தி வைக்கணும். நேர் பக்கத்து வீட்டில் ஒரு சாவு விழுந்துருது. அதையும் ஒரு நடத்தி வைக்கிற ஒரு சுச்சுவேஷன். 2 பேருமே ஒரே டைம் பண்ணுங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இது எப்படி சால்வ் பண்ணார் தான் படத்தோட ஸ்டோரி. படம் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய கதையெல்லாம் சொல்லி பெரிய விஷயங்கள்லாம் சொல்லாமல் ரொம்ப லைட் ஹார்ட்டடாக ஒரு காமிக்கலாக படம் வந்து எடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து கொஞ்சம் காமெடி ஒர்க் அவுட் ஆகலை. அது கொஞ்சம் லேக் இருக்க தான் செய்யுது. செகண்ட் ஹாஃப் வந்து டுவர்ட்ஸ் எண்டெல்லாம் பார்த்தீங்கன்னா அது காமெடி ஓரளவுக்கு ஒர்க் அவுட் இருக்குது. மெயினாக பார்த்தீங்கன்னா அந்த கல்யாண பொண்ணுக்கு மாப்பிள்ளை கிட்ட இருக்க காமெடி, மாப்பிள்ளை தோழனுக்கு இருக்கிற காமெடி, ஒன் சைடாக ஒரு பையன் லவ் பண்ணிகிட்டு இருப்பான், அவனை வச்சு பண்ண காமெடி, இந்த காமெடிஸ் எல்லாம் ஓரளவுக்கு நல்லா ஒர்க் அவுட் ஆயிருந்து. தம்பிராமையோட ஆக்டிங் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இளவரசோட ஆக்டிங் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஜீவா மேலே தான் டோட்டல் படமே வந்து அவர் ஷோல்டர்லாம் தான் வந்து போகுது. ஜீவா இளவரசுக்கெல்லாம் ஒரிஜினல் நேம் வந்து கேரக்டரை யூஸ் பண்ணியிருக்காங்க. அது டக்குன்னு பார்க்கும்போது நம்மளுக்கு ஒரு வித்தியாசமாக தெரியுது. இது வந்து ஒரு பொங்கலுக்கு வந்து இது ஒரு டீசெண்டான ஒரு ஆவரேஜான ஒரு ஃபிலிம் தான். ஃபர்ஸ்ட் ஹாஃப் கண்டிப்பாக லேக் இருக்குது, இல்லைன்னு சொல்ல. பட் செகண்ட் ஹாஃப் முடிச்சுட்டு வரும்போது ஒரு ஆவரேஜான ஒரு டீசெண்டான ஒரு படம் பார்த்து ஒரு ஃபீல் கொடுக்குது. இல்லை, கண்டிப்பாக ஃபேமிலி ஆடியன்ஸ் எல்லாமே பார்க்கக்கூடிய ஒரு படம் தான். படத்தில் வந்து நிறைய நியூ ஃபேஸ் இருக்காங்க. அது ஒன்று தான் அந்த படத்துக்கு ஒரு மைனஸாக இருக்குது. ஏன்னா அந்த காமெடிஸ் எல்லாமே அது ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த கேரக்டர்லாம் செலக்ட் பண்ணி எடுத்து பண்ணியிருக்காங்க. பட் ஆடியன்ஸுக்கு அந்த கேரக்டர்ஸ் எல்லாம் பழக்கம் இல்லாதனால நம்மளுக்கு ஃபஸ்ட் ஹாஃபில் அந்த பண்ணுற காமெடிஸ் எல்லாம் நம்மளுக்கு சிரிப்பு வரல. இதே கேரக்டர் பண்ண செகண்ட் ஹாஃப் காமெடியெல்லாம் நம்மளுக்கு வந்து சிரிப்பு வருது. ஸோ அந்த நியூ ஃபேஸுங்கிற ஒரு விஷயம் தான் நம்மளுக்கு வந்து ஒரு சின்ன ஒரு மிஸ் ஆயிடுச்சு அந்த டேரக்டரோட ஆங்கிளில். பட் அதே கேரக்டர் வந்து நம்ம ஒரு பாதி படம் பார்த்துட்டு ரெண்டாவது செகண்ட் ஹாஃப் பார்க்கும்போது நம்மளுக்கு சிரிப்பு கொடுத்துருது. ஸோ கண்டிப்பாக இது வந்து ஒரு கண்டிப்பாக ஒன் டைம் வாட்சபிள். ரொம்ப சூப்பரான படம்னு சொல்லனா கூட ஒரு ஆவரேஜான ஒரு படம் தான். எல்லாமே பிடிச்சிருக்கு, சூப்பராக பண்ணியிருக்காரு. நல்லா இருந்துச்சு. டைம் போகிறதே தெரியல, நல்லா பண்ணியிருக்காரு. ரூல்ஸை ஃபாலோ பண்ண சொல்லியிருக்காரு. எல்லா ரூல்ஸும் தான் பொதுவாக சொல்லியிருக்காரு. ஆமாம், வேறு லெவலில் இருந்துச்சு. பெஸ்ட்டாக பண்ணியிருக்காரு. இந்த படம் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். வேற லெவலில் பண்ணியிருக்காரு. பார்த்து அவர் கேரக்டர் எல்லாமே நல்லா பிடிச்சிருக்கு. ஜாலியாக பண்ணியிருக்காரு. ஜீவா தான். ஜீவா சார் கம்பேக் கொடுத்துருக்காரு. நல்லா இருக்குது. ஃபேமிலியோடு வந்து பார்க்கலாம். பொங்கலுக்கு ஃபேமிலியோட சில்ட்ரன்ஸோடு வந்து பார்க்கலாம். போரிங்லாம் ஒன்றும் இல்லை. நல்லா பண்ணியிருக்காங்க. டீம் ஒர்க் பண்ணியிருக்காங்க. இல்லை, ஒரு கிராமத்தில் நல்லது கெட்டது ரெண்டும் ஒன்றா வந்தால் எப்படி ஒரு தனியால் நின்று ஃபேஸ் பண்ணுவாங்கன்றது பண்ணியிருக்காரு. அது ஒரு காமெடியாக பண்ணியிருக்காரு. போர் இல்லை. இன்டர்வல் போனது தெரில. அதுக்கு இன்டர்வலுக்கு அப்புறமும் டைம் போகிறதே தெரியல. ஃபுல் அண்ட் ஃபுல் என்ஜாய் பண்ணலாம். வந்து ஃபேமிலியோடு வந்து பார்க்கலாம். குழந்தைங்களுக்கெலாம் பிடிக்கும். வன்முறை இல்லை, அவ்வளோ ஃபைட்ஸ்லாம் இல்லை. வெறும் காமெடி தான் இருக்குது. அதான் அந்த கிராமத்துக்குள்ளே நல்லது கெட்டது எப்படி ஒரு தனியாலாம் வந்து நின்று பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி எடுத்து சொல்லியிருக்காரு காமெடியோட. நல்லா இருக்கு. அரசியல்லாம் ஒன்றும் இல்லை சார். பொங்கலுக்கான படம் ஃபேமிலியோடு வந்து பார்க்கலாம். ட்ரிபிள் நல்லா இருந்துச்சு. எல்லாம் படமே பிடிச்சிருக்கு. எல்லா சீனும் பிடிச்சிருக்கு. நல்லா நடிச்சிருக்காரு. 10,000 வாட்டி பார்ப்பேன். சூப்பர். எந்த மிஸ்டேக் சொல்லதுக்கு இல்லை. ரொம்ப சூப்பரான ஃபிலிம். எல்லாருமே ஃபேமிலியோடு சேர்ந்து பார்க்கலாம். கண்டிப்பாக பாருங்கள். நல்ல ஒரு ஃபிலிம். நல்லா இருக்குது. எந்த அளவுக்குன்னு சொன்னால் நம்ம அந்த ஃபேமிலியில் இருக்கிற மாதிரியே நமக்கு அந்த ஃபீலிங், அந்த மாதிரி ஒரு ஃபேமிலிக்கு உள்ளே இருந்தால் அந்த பக்கம் இந்த பக்கம் என்ன நடக்குது அந்த ஒரு ஃபீலிங்ஸ்.
நமக்கு அது வெளியில் ஒரு ஆளாகிட்டு நமக்கு ஃபீல் பண்ணாது. அவ்வளோ சூப்பராக இருக்குது. ஓ அவங்க நடிப்பெல்லாம் நம்ம சொல்லதுக்கு இல்லை, அதெல்லாம் சூப்பர். அது இவங்க டீமே சூப்பர், எல்லாருமே ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க, எல்லாமே சூப்பர், எந்த மிஸ்டேக்கும் சொல்லாப்புல இல்லை, அதுக்கு உள்ள அளவுக்கு இல்லை. ஆமாம், பொங்கலுக்கு கண்டிப்பாக ஃபேமிலியோடு போய் பார்க்கலாம்.